20 லட்சம் மாணவர்களுக்கு தலா 20,000 ரூபாய் மதிப்பீட்டில் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். முதற்கட்டமாக 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்ட பின் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என பதில். அதிமுக தொண்டர்களின் எதிர்காலத்தை யாரோ எங்கிருந்தோ தீர்மானிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. அதிமுகவை பறிக்க சிலர் முயல்வதாகவும் எச்சரிக்கை. எங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறுவது ஆடு நனைகிறதே என ஓநாய் அழுவது போல உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS பதில். அதிமுகவின் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றும் ஒருபோதும் தன்மானத்தை இழக்க மாட்டோம் என்றும் சட்டப்பேரவை வளாகத்தில் பேட்டி. ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை, புரியுங்களா? எங்கள் கணக்கை நாங்க பார்த்துக்கிறோம். அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். தமிழக பட்ஜெட் மீதான பதில் உரையை புறக்கணித்தார் தமிழக வாழ்வுரிமை கட்சி MLA வேல்முருகன். நேற்று அமைச்சர் மற்றும் சபாநாயகருடன் மோதல் ஏற்பட்ட சூழலில் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. கடலூர் அருகே வெள்ளைக்கரை பகுதியில் தோல் தொழிற்சாலைக்காக முந்திரி மரங்கள் அகற்றப்பட்ட நிலையில் அதே இடத்தில் முந்திரி நடும் போராட்டம் அறிவித்த விவசாயிகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் போராடுவதற்காக திரண்ட கம்யூனிஸ்டுகள் மற்றும் விவசாயிகளை தூக்கிச் சென்று கைது செய்த போலீசார். கடலூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்ட களத்திற்கு சென்ற மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கைது. பேட்டி அளித்துக் கொண்டிருந்த போது போலீசார் தடாலடியாக கைது நடவடிக்கை மேற்கொண்டதால் பதற்றமான சூழல். மதுரையில் நெல் கொள்முதல் செய்வதற்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் வேதனை. மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்து விட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க புகார். வேலூரில் ஊர்ஹெல் கல்லூரியில் கௌரவ பெண் விரிவுரையாளர்களுக்கு துணை முதல்வர் பாலியல் தொல்லை. கல்லூரியின் நுழைவு வாயிலின் பூட்டை உடைத்து காவல் நிலையத்திற்கு படையெடுத்த மாணவர்கள். நூறு நாள் வேலை திட்டத்தில் 6 மாதமாக கூலி வழங்கவில்லை என பெண்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலும் 100 நாள் வேலைக்கு கூலி கேட்டு பெண்கள் போராட்டம். சம்பள பணத்தில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முற்றுகை. வேலை அட்டை வைத்துள்ள தொழிலாளர்கள் அனைவருக்கும் உடனடியாக வேலை.
திருச்சியிலிருந்து கரூர் மார்க்கத்தில் ஒற்றை கையால் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். செல்போனை கையில் வைத்துக் கொண்டு யூடியூபில் பாடல் கேட்டபடி அலட்சியமாக டிரைவிங். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 66,160 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் நாளை தொகுதி மறுசீரமைப்பு குறித்து கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம். வெறும் எம்பி தொகுதி எண்ணிக்கை பிரச்சனை மட்டுமல்ல, மாநிலங்களின் உரிமை பிரச்சனை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சால் நம்மோட எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும். இதை உணர்ந்து தான் நம்ம முதல்ல குரல் எழுப்பியிருக்கிறோம். இது எம்பிக்கள் எண்ணிக்கை சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, நம்ம மாநிலத்துடைய உரிமை சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகளோட ஒருங்கிணைந்த சிந்தனைப்படி மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது. சென்னையில் நாளை நடைபெறவுள்ள மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு ஆலோசனை கூட்டத்தில் கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பு. கர்நாடக துணை முதலமைச்சர் உள்ளிட்ட 7 மாநில கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். சென்னை வந்தடைந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு திமுக அமைச்சர்கள் வரவேற்பு. முதலமைச்சர் தலைமையில் நாளை நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் பங்கேற்கிறார். கூட்டணியில் தொடருவதா இல்லையா என்பதை வேல்முருகன் தான் முடிவு செய்ய வேண்டும். தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பதில். கடந்து போல இன்னும் அவர் அதை வருத்தப்படுறாரு நினைக்கிறேன். ஏன்னா கசந்து கொண்டு என்ன கூட்டணியில் வச்சுக்காதீங்க அப்படின்லாம் சொல்றாரு. அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு தானே. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் ராஜகோபால சுவாமி கோவிலில் அறங்காவலராக நர்கீஸ் கான் என்ற இஸ்லாமிய பெண் நியமிக்கப்பட்டதாக பாஜக குற்றஞ்சாட்டிய விவகாரம். நர்கீஸ் கானின் தந்தை பெயர் தங்கராஜ் என்றும் சிக்கலான நேரத்தில் பிரசவம் பார்த்த மருத்துவர் பெயரையே மகளுக்கு வைத்துள்ளதாகவும் தமிழக அரசு விளக்கம். சென்னை மேடவாக்கத்தில் டாஸ்மாக் முன்பு முதலமைச்சர் புகைப்படத்தை ஒட்டிய பாஜக பெண் நிர்வாகி கைது. நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும் போது கண்ணீர் விட்டு கதறிவரை ஆறுதல் படுத்திய பாஜகவினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உணவக உரிமையாளர் வீட்டில் 40 சவரன் நகைகள் திருட்டு. தங்கம் விலை ஏறிக்கொண்டே செல்லும் நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் கைவரிசை. சென்னை மதுரவாயலில் மின்சார பைக்கை சார்ஜ் போட்ட போது ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. தீக்காயமடைந்த குழந்தை ஏற்கனவே பலியான நிலையில் தற்போது தந்தையும் மரணமடைந்த சோகம். பாஜக, RSS மட்டுமல்ல, அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் அடங்கிய இந்தியாவுக்கே எதிராக போராடி வருவதாக பேசிய விவகாரம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் ஆஜராக உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் நீதிமன்றம் சம்மன். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக கண்டெடுப்பு. உச்சநீதிமன்ற கொலீஜியம் விசாரித்த நிலையில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு அதிரடியாக இடமாற்றம். பெண்ணின் மார்பகங்களை தொட்டால் பாலியல் வன்புணர்வு முயற்சி ஆகாது என்ற அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ராம் மனோகர் நாராயண் மிஸ்ராவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு.
சமூகத்திற்கு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிட்டதாக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி கண்டனம். காஷ்மீரின் துவ்ரா மாவட்டத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ள ராணுவ வீரர்கள் ஃபதேர்வாக் பனிமலையில் நவீன ரக துப்பாக்கிகளுடன் தீவிர கண்காணிப்பு. கர்நாடகாவில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை பெண்கள் மூலமாக ஹனி டிராப்பில் சிக்க வைக்க முயற்சிகள் நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் முன்பாக காகிதங்களை வீசி பாஜகவினர் அமளி. திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் இந்துக்களுக்கு மட்டுமே வேலை. மாற்று மதத்தவர் பணியில் இருந்தால் உடனடியாக வேறு பணிக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக குற்றச்சாட்டு. சட்டப்பேரவைக்கு வெளியே ராஷ்டிரிய ஜனதா தள எம்எல்ஏ போராட்டம். नीतीश कुमार देशद्रोही है.